Hi everyone, this is Madhu from MADTEC Graphic Designing course and UI Designs கான course. இந்த course ஃப்ரீயாகவே நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். பேசிக் கிளாஸஸ் ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்லையும் ப்ளே லிஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதிலே ஃப்ரம் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து என் கிளாஸ் வரைக்கும் வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் சர்டிஃபிகேட் இன் கிராஃபிக் டிசைனிங், டிப்ளமா இன் கிராஃபிக் டிசைனிங், மாஸ்டர் டிப்ளமா and PG Diploma in Graphic Designing course இருக்கு. UI UX லையும் சர்டிஃபிகேட், டிப்ளமா, மாஸ்டர் டிப்ளமா அண்ட் பிஜியும் இருக்கு. இந்த கோர்ஸுடைய டீட்டெயில்ஸை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும், இதுக்கான சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணுன்ற டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரைட் கோர்சஸை சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்பில் டூல்ஸ்க்கான கிளாஸஸ். இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸஸ் ஒவ்வொரு குரூப்பாக பிரிச்சுக்கலாம். செலக்ஷன் டூல், மூவ் டூல், எடிட்டிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது. இதை காமனாக கொடுத்துட்டு இருக்காங்க, அதில் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த டூல் பேனல் இருக்கா இல்லையான்றது முதல்ல செக் பண்ணுங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா விண்டோவில் போயிட்டு மெனு பாரில் விண்டோவில் போயிட்டு டூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. டூல்ஸை கிளிக் பண்ணால் இந்த டூல் பேனல் ஷோ ஆகும். அண்ட் இது கொலாப்ஸில் இருக்கா எக்ஸ்பேண்டில் இருக்கான்னு பார்த்துட்டு இதையும் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படி வேணுமோ. அதே போல் எந்த இடத்துல வேணுன்றதும் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜஸை எடுத்துகிட்டு வரேன். இமேஜஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸை உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், Ctrl+O ஓப்பன் பண்ணுறோம். ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம், நியூவாக இல்லை ஆல்ரெடி இருக்கிறது. Ctrl+O கொடுக்குறேன். இதில் ஏதாவது ஒரு இமேஜஸை எடுத்துக்கலாமா? ஜஸ்ட் இந்த இமேஜஸை எடுத்துக்கிறேன். அண்ட் இதை ட்ராக் பண்ணி பிளேஸும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறேன். டூல்ஸை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே யூஸ் பண்ணுற டூல்ஸை வச்சு அந்த ஆப்ஜெக்டை கட் பண்ணுறதோ செலக்ட் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, இன்னொரு டாக்குமெண்ட்டில் அதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு இன்னொரு டாக்குமெண்ட்டும் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஒரு இமேஜஸை ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+N அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சைஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த விண்டோக்குள்ளே தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண விண்டோவும் இருக்கும். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ராக் பண்ணியாச்சா? சரி, ஓகே. அடுத்தது ஃபஸ்ட்டு டூல்ஸ். டூல்ஸில் நிறைய டூல் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டூலாகவே மூவ் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டூல் இருக்குன்னா அந்த டூலுக்கான ஷார்ட்கட் கீ இருக்கும். ஷார்ட்கட் கீ மட்டும் இல்லை, இந்த டூல் பார் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஒரு டூலை எடுக்கிறோன்னா அந்த டூலுக்கான ஆப்ஷன்ஸையும் ஷோ பண்ணும். பட் மூவ் டூல் எடுக்கிறோம். மூவ் டூலில் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூலுடைய ஐக்கானுடைய கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதுக்குள்ளேயே மல்டிபிள் டூல்ஸ் இருக்கும். அதை எப்படி செக் பண்ணுறது? அந்த ஐக்கான் மேலே ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் அடுத்த டூலை செலக்ட் பண்ணோம். எனக்கு மூவ் டூல் வேணும், ஆர்ட்போர்ட் டூல் வேணும் அப்படின்னா அப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டூல் ஆக்டிவ் ஆகிடும். அந்த டூலுடைய ஐக்கான் தான் அங்கே ஷோவும் பண்ணும் நமக்கு. சரி, ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் கொடுத்து மூவ் டூலை எடுத்துக்கலாம். மூவ் டூலை எடுத்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த இமேஜஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இந்த லேயர் லாக்ல இருக்கு, அதனால எதுவுமே பண்ண முடியல. பட் இதே இந்த ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி இந்த விண்டோக்கு கொண்டு வரேன் அப்படின்னா உள்ளே வந்துடுச்சு. அதே போல் அந்த மூவ் டூலை வச்சு தான் நான் இப்படி பண்ணுறேன். மூவ் டூலுடைய சிம்பிளும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. மூவ் டூலுடைய சிம்பிள் இப்படி தான் இருக்கும். இந்த பிளாக்ல 4 சைட் ட்ராக் ஆப்ஷன் இருந்தால் அதுக்கு பேர் மூவ் டூல். இந்த மூவ் டூலால் மட்டும்தான் ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை நம்ம செலக்ட் பண்ணுற லேயர்ஸையோ மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த விண்டோவில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை அடுத்த விண்டோக்கு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி அடுத்த விண்டோவில் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளேஸ் ஆகிடும். ஸோ இந்த கிளிக் அண்ட் ட்ராகை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னா காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நான் இது வந்து லேயரை வெறும் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் ஆயிடுச்சு.
அதை தான் இங்கே மூவ் டூல் என்ன பண்ணுது, அப்படியே ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்குது. காப்பி பேஸ்ட்டு அடுத்த விண்டோக்கு நடத்தும். சரி, அது இல்லாமல் இந்த மூவ் டூலில் உள்ளவே காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, கண்ட்ரோல் சியை கொடுத்து வியை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் உள்ளவே பிளேஸ் ஆகிட்டு காப்பி பேஸ்ட். இன்னொரு காப்பி வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் சி, லாஸ்ட்டாக எந்த லேயர் இருக்கோ அந்த லேயர் தான் அதை காப்பி பண்ணிக்கும், அந்த லேயரை தான் பேஸ்ட்டும் பண்ணும். இந்த மூவ் டூல் இருக்குல்ல, காப்பி பேஸ்ட் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் விலாம் கொடுக்கறத விட மூவ் டூலில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்கள், ஆல்ட் அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணால் அந்த மூவ் சிம்பிளில் டபுள் ஏரோவோ ஷோ பண்ணுது. ஸோ டபுள் ஏரோ ஷோ பண்ணும்போது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது காப்பியாக எடுத்துக்கும், இன்னொரு காப்பியாக எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல ஆல்ட்டை பிடிக்கிறேன், கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறேன், கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணால் இன்னொரு காப்பியை எடுக்கும். ஸோ நம்ம எத்தனை காப்பி எடுக்கிறோமோ அத்தனை காப்பி வந்துடும். ஒரு மூவ் டூலுடைய ஸ்பெஷாலிட்டி, ஒரு லேயரை இன்னொரு காப்பி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆல்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணாலும் காப்பி எடுத்துக்கும். இப்போ அந்த லேயர் இருக்குல்ல, லேயரில் பாருங்கள் அப்படியே நம்ம காப்பி எடுக்க எடுக்க அங்கே லேயர் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். சரி, லேயர்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டூல்ஸில் மூவ் டூலை மட்டும் பார்த்தோம். மூவ் டூல்ன்றது கிளிக் பண்ணி அடுத்த விண்டோக்கும் கொண்டு போக முடியும். உள்ளவே இருக்கிற டாக்குமெண்ட்டை மூவ் பண்ணுறதோ இல்லை இன்னொரு காப்பி வேணும்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி காப்பியும் பண்ண முடியும். அடுத்து இருக்கக்கூடிய டூல், அந்த மூவ் டூல்லே அடுத்த டூல் ரைட் கிளிக் கொடுக்குறேன். அந்த டூல் மேலே ரைட் கிளிக். இந்த டூல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் தான் கொடுக்கணுமா அப்படின்னு இல்லை, லெஃப்ட் கிளிக்லேயும் லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும். லாங் ப்ரெஸ் பண்ணணும், பட் ப்ரெஸ்ஸை இன்னும் ரிலீஸ் பண்ணலை, அந்த கிளிக்கை இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஆர்ட் போர்ட் டூலில் வந்து ரிலீஸ் பண்ணுறேன், ஆர்ட் போர்டை ஆக்டிவ் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ரைட் கிளிக் கொடுத்து எடுக்க போகிறீங்களா இல்லை லெஃப்டில் லாங் ப்ரெஸ் பண்ண போகிறீங்களா? இந்த ஆர்ட் போர்டு அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ப்ரீ செட்டப்பவே. இங்கே ஒரு பேஜ் இருக்குது, இன்னொரு பேஜஸை நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேஜ் வைஸ் தான். ஒரு ப்ரௌச்சர்ஸு, நோட்டீஸு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே விண்டோவில் ஃபஸ்ட்டுக்கு தேவையான ஒரு ஆர்ட் போர்டும் செகண்டுக்கு தேவையான ஆர்ட் போர்டும் ஒரே விண்டோவில் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃப்ரண்ட் பேஜு, பேக் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விண்டோவை தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் ஆர்ட் போர்டை யூஸ் பண்ணணும். ஸோ ஆர்ட் போர்ட் டூல் அப்படின்றது கிரியேட் பண்ணது தான். இந்த ஆர்ட் போர்ட் டூலை எடுத்தவொடனே அதுக்கான ஆப்ஷன்ஸை பாருங்க. அந்த ஆப்ஷனில் கஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுது. ஒருவேளை சைஸ் வேணும்பா பெர்ஃபெக்டாக, ஸோ என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கஸ்டம் சைஸ் வேணும்னா இந்த இடத்துல இன்ச்சுன்னு இருக்குது, கஸ்டம் சைஸில் சைஸோடைய மென்ஷன் பண்ணுங்க. இப்போ A4 இருந்ததுன்னா வித்து வந்து 8.11 வரும் அண்ட் ஹைட் வந்து 12 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ அதை போய் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், 12.11 கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கேன். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை கிரியேட் பண்ணதும் சரி அந்த ஒரு சைஸஸ்க்கு தான் அது கிரியேட் ஆகும். ஓகேவா? சரி, ஆர்ட் போர்டை சைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல் கொண்டு இதே இடத்துல ப்ளஸ் இருக்குது, இதை கொடுத்துட்டு இன்னொன்று ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடுத்தால் போதும், கிரியேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கறதுனா இருந்தாலும் அந்த ஆர்ட் போர்ட் மேலே ஆர்ட் போர்டுடைய ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும், இதை கொடுத்தாலே போதும் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ஆர்ட் போர்ட். ஸோ இந்த இடத்துலையும் கொடுக்கலாம், கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணலாம். ஒரு முறை ஒரு சைஸ் எடுத்துட்டோம், அதே சைஸில் தான் அடுத்த ஆர்ட் போர்ட் தேவை அப்படின்னா ஸோ எந்த இடத்துல ரைட்லேயா லெஃப்ட்லேயா டாப்லேயா பாட்டமில் வேணுமா எங்கே வேணுன்றது கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் மூவ் டூல் என்னென்ன பண்ணும், ஆர்ட் போர்டு என்ன பண்ணுன்றதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செலக்ஷன் டூல் லிஸ்ட் எல்லாமே பார்த்துடலாம். செலக்ஷன் டூலில் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.